அடுத்த நாள் பல்டி இந்தியா டுடே கொடுத்த பேட்டியில் ஸ்டாலினையும் திமுகவையும் பெயர் சொல்கிறார். அடுத்த நாள் கொடுத்த பேட்டியில் நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை, திமுக அப்படி சொல்லிச்சுல இப்படி சொல்லலைன்னு திமுகவையும் ஸ்டாலினையும் பெயர் சொல்லாமல் முட்டு கொடுக்குறார். முதல் நாள் சொல்லும்போது ஸ்டாலினையும் திமுகவையும் பெயர் சொல்லி சொன்னவர் அதிமுக ஆட்சியை ஆதரிக்க திமுக தயாராக இருக்கிறது, எங்களிடமும் திமுக ஆதரவு கேட்டது என்று வெளிப்படையாக சொன்ன இந்தியா டுடே பேட்டியில் சொன்ன எம்ஏ பேபி சிபிஎம் பொதுச் செயலாளர் அடுத்த நாள் பல்ட்டி அடிச்சார். அதில் தெளிவாக சொல்லியிருந்தார், ஏடிஎம்கே தோத்துருச்சு, மக்கள் அது அவங்களை நிராகரிச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்சி அமைக்க நாங்கள் எப்படி ஆதரவு தர முடியும்? எஸ் அப்படின்னு அவ்வளோ தெளிவாக பேசினவர். இந்த யோசனையை திமுக தான் முன் வச்சதுன்றதை எம்ஏ பேபி தெளிவாக சொல்லிட்டார். வேற யாரும் இதை முன்வைக்கவும் முடியாது, ஏன்னா திமுக கிட்ட தான் நம்பர்ஸ் இருக்குது. அடுத்த நாள் அவர் பல்ட்டி அடித்தார். இப்போ அந்த ஆரவாரம்லாம் ஓஞ்சு 10ஆம் தேதி மந்திரி சபை ஃபார்ம் ஆகி நேற்றோட ஒரு வாரம் முடிஞ்சு இன்னைக்கு மறுபடியும் அந்த பிரச்சனை எதுக்கு திரும்ப கிளப்புறாரு? இந்த 2 மாதங்களாக திருமாவோட நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாகத்தான் திருமா இருக்கிறார். தினம் ஒரு பேச்சு, மாற்றி மாற்றி பேச்சு, பொழுதொரு வண்ணம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு பேச்சு. முதல் நாள் சொல்ல வேண்டியது விஜய் ஆர்எஸ்எஸோட பிள்ளைன்னு, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு. அடுத்த நாள் சொல்கிறது பிஜேபியோட சூழ்ச்சி வலைக்கு விஜய் பலியாகி விடக்கூடாதுன்னு. அதுக்கு அடுத்த நாள் சொல்ல வேண்டியது நாக்பூரோட ஏஜென்ட் தான் விஜய்ன்னு. மாற்றி 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 பேச்சு.